வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கண்மணி. கதைக்குள்ள போலாமா? ராதா, விக்கி பர்த்டே பார்ட்டிய சூப்பரா கொண்டாடிட்ட, பிரமாதம் என்று அவளை பாராட்டி விட்டு அனைவரும் கிளம்ப வந்த கிஃப்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தனது மகன் விக்கியை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ஷியாமளா. அப்ப நான் வர ராதா. ரொம்ப தேங்க்ஸ்பா. என்னோட மகன் பிறந்த நாள இதுவரை நாங்க கூட இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணதில்ல. ஆனா நீ இந்த பிளாட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்க பிறந்த நாளையும் உங்க வீட்டுல அவ்வளவு சிறப்பா செய்கிற. அந்த ஆண்டவன் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும் என்று அவள் கூறியதும் இதுவரை மலர்ந்திருந்த ராதாவின் முகம் பட்டென சுருங்கியது. என்ன ராதா, இப்படி டல்லாகிட்ட? நான் உன் மனசை ஏதாவது காயப்படுத்திட்டேனா என்று அதிர்ந்து கேட்டாள் ஷியாமளா. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றால் சிரிப்பை வரவழைத்து கொண்டு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா என்று தனது மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். ஆன்டி, பாய் ஆன்டி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு விளையாட வரேன் என்று ராதாவிற்கு முத்தம் கொடுத்து விட்டு தனது தாயுடன் புறப்பட்டான் விக்கி. பாய்டா செல்லம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போனதும் அம்மாவை சுத்தி போட சொல்லு என்று அவனுக்கு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்தாள் ராதா. வீடே வெறிச்சோடி போனது போலானது. ஹாலில் கட்டியிருந்த கலர் காகிதங்கள், பலூன்கள் எல்லாம் அவளை பார்த்து தலையை அசைப்பது போல் இருந்தன. பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு சிந்திருந்த சிப்ஸுகளையும் சாக்லேட் கவர்களையும் எடுத்து சுத்தம் செய்துவிட்டு அனைவரும் சாப்பிட்ட பிளேட்டுகளை எல்லாம் கொண்டு போய் கழுவி வைத்துவிட்டு அமைதியாக உள்ளே சென்று கட்டிலில் அமர்ந்தாள். லேப்டாப்பில் இருந்து தலையை எடுத்து அவளை பார்த்த சந்தோஷ், என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுதா என்று சிரித்தான். அமைதியாக தலையை ஆட்டினாள். என்னடா டல்லாகிட்ட என்று லேப்டாப்பை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தார். ஒன்னும் இல்லைங்க என்று அவள் மெதுவாக கூற, எனக்கு தெரியும், நான் சொல்லவா? நீ மெனக்கெட்டு இன்னைக்கு அந்த குழந்தை பர்த்டேக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு நீயே பார்த்து பார்த்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ஆர்டர் கொடுத்து எல்லாம் செஞ்ச. ஆனா அவங்க போகும்போது ஊரார் குழந்தை மேலெல்லாம் இப்படி அக்கறையா ஆசையா இருக்கிற உனக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உடனே உனக்கு நம்ம குழந்தை இல்லையேன்னு ஏக்கம் வந்துட்டு இருக்கோம், அதுதானே என்று அவளை உற்று பார்த்தான். அது வந்துங்க என்று அவள் கூறுவதற்குள் துக்கம் அவள் தொண்டை அடைத்தது. சரி விடு, இதெல்லாம் எப்போ நடக்கிறது தானே. அதுக்கு தான் சொல்றேன், எதுக்கு இப்படி ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு செலவு பண்ணி பர்த்டே செஞ்சுட்டு அப்புறம் இப்படி மனசு சங்கடப்பட்டு உட்காரணும்னு சொன்னா நீ தான் கேட்க மாட்டேன்ற என்று சலித்து கொண்டான். இல்லைங்க, எல்லார் வீட்லயும் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் செய்யும் போது நம்ம வீட்லயும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காதா? ஏன் மடியிலையும் குழந்தை தவழாதான்னு நான் ஏங்கி இருக்கிறேங்க. அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது எல்லாரும் என் மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் உங்களை இங்க வர வச்சு பர்த்டே கொண்டாடுறேன். அப்ப நம்ம வீட்டுக்கு வரவங்க என்னை எதுவும் சொல்ல முடியாது இல்ல, அதுக்காக தான் என்று மெலிதாக கூறினாள். சரிம்மா, உன் மனசு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு தான் நான் ஒரு யோசனை வச்சிட்டு இருக்கிறேன். அதை சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னங்க அது என்று அவளாக கேட்டாள். சொன்னா நீ சக்கடப்பட மாட்டேன்னா சொல்றேன். சரிங்க, சொல்லுங்க. ராதா, நமக்கும் இனிமே குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அதனால நாம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுக்க கூடாது? இது உனக்கு பிடிக்கலன்னா விட்டுலாம், நான் உன்னை கம்பல் பண்ணல. இது கூட எனக்காக இல்ல, உனக்கு குழந்தைங்கன்னா இவ்வளோ இஷ்டம் இருக்கும் போது. என்னங்க, நானே இது உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நான் தயங்கினேன். ஆனா இன்னைக்கு நீங்களே இதை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று உற்சாகத்தோடு கூறினாள். அப்படியா, நிஜமாவா என்று அவனும் அவளோடு அவளை பார்த்தான். ஆமாங்க, நிஜமாதான் சொல்றேன். அப்ப சரி, நாளைக்கு நாம அன்னை தெரசா ஆசிரமத்துக்கு போவோம். என்னங்க, ஏதோ நீங்க ஏற்கனவே அங்க போய் ஏதோ குழந்தைய பார்த்து வச்சுட்டு வந்தது போல சொல்றீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதுக்கு இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கணேசனை உனக்கு தெரியும் இல்ல? ஆமா. அவன் தான் நேத்து என்ன வழியில பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான். நாங்க அப்படியே பேச்சு வாக்குல குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவன் நமக்கு குழந்தை இல்லாததுக்கு வருத்தப்பட்டான். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தெரசா ஆசிரமத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கா. இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவளுக்கு யாரும் இல்லைன்னு
அவளை ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களாம். நான் என் குழந்தை பிறந்த நாளைக்கு போகும்போது அங்க அந்த குழந்தைய பார்த்தேன். ரொம்ப சாதுவா அழகா இருக்காடா. பாவம், அவங்க அம்மா அப்பா நினைச்சு அழுதுட்டே இருக்கா. அவளை பார்த்ததும் உன் மனைவி ஞாபகம் தான் வந்தது. அந்த குழந்தை அவங்க கிட்ட வளர்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுதுன்னு சொன்னான். அதுதான் மனசுல வச்சுக்கிட்டு உன்கிட்ட கேட்டேன். நீ சரின்னு சொன்னா நாளைக்கே கூட நம்ம போய் அந்த குழந்தைய பார்க்கலாம். அந்த குழந்தை பேர் கூட ஏதோ கண்மணின்னு சொன்னான் என்றான் சந்தோஷ். அப்படியா? பேரே அழகா இருக்கே. சரிங்க, நாளைக்கே நம்ம போய் பார்க்கலாங்க என்றாள் ஆவலாக. மறுநாள் அந்த ஆசிரமத்தின் ஆபீஸ் ரூமில் இருவரும் அமர்ந்திருக்க செக்ரட்டரி குழந்தையை அழைத்து வர சென்றிருந்தாள். ராதாவிற்கு ஆவலை அடக்க முடியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தனக்காக ஒரு குழந்தை வரப்போகிறது. தன்னை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை வரப்போகிறது. தன்னுடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்கி தன் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்க ஒரு ஜீவன் வரப்போகிறது என்று நினைத்து அவள் உடல் பூரித்தது. தான் ஏதோ பிரசவ அறையில் இருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் தானுக்கே ஒரு அழகான குழந்தை பிறக்கப் போவதாக உணர்ந்தாள். வாடா கண்மணி, இவங்க தான் இனிமேலும் உனக்கு அப்பா அம்மா. அவங்களுக்கு வணக்கம் சொல்லு, வா என்ற அந்த செக்ரட்டரி நீலா அவளை அழைத்து வர ராதாவும் சந்தோஷம் ஆவலாக திரும்பி பார்த்தனர். 8 வயது சிறுமியான கண்மணி தனது அழகான கண்கள் வெறிய ராதாவை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது தோற்றம், வாடியிருந்த முகமும் கள்ளம் கபடம் இல்லாத பார்வையும் பார்த்து ராதாவிற்கு அவள் பெயரில் ஏதோ இனம் தெரியாத வாஞ்சை ஏற்பட அந்த நொடியிலிருந்து அந்த குழந்தை அவளது வயிற்றில் பிறந்த குழந்தையைப் போலவே அவள் மனம் நம்ப ஆரம்பித்து விட்டது. இது எதனால் தோன்றியது என்று அந்நேரம் அவளுக்கே தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தை மெதுவாக நீலாவின் கையை பிடித்து கொண்டு வர அவளது பார்வை ராதாவின் மீது இருந்தாலும் அருகில் வந்ததும் சந்தோஷின் மீது அவள் பார்வை சென்றது. உடனே அவள் முகத்தில் ஏதோ மாறுதல் தெரிய நீலாவின் கையை இருக்க பிடித்து கொண்டாள். கண்மணி, ஏண்டா பயப்படுறியா? இவங்க யாரோ இல்லடா, இனிமே உன்னை அவங்க தான் பாத்துக்க போறாங்க. இனிமே நீ அவங்க வீட்டுல தான் இருக்க போற. அவங்க தான் உனக்கு இனிமே அம்மா அப்பா. உங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? ராதா. அப்பா பேரு சந்தோஷ் என்று சிரித்தாள் நீலா. கண்மணி, இங்க வாமா என்று ராதா 2 கையையும் நீட்ட கண்மணி அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அவளிடம் செல்ல காலடி எடுத்து வைத்தாள். உடனே அருகிருந்த சந்தோஷை பார்த்து தயங்கி நின்றாள். ஹே தங்கம், என்னை பார்த்து பயப்படுறியா? நான் இனிமே உனக்கு அப்பாடா, வா தைரியமா வா என்று சிரித்தான் சந்தோஷ். ஆமாண்டா செல்லம், அவர் இனிமே உனக்கு அப்பா, சரியா? வா என்கிட்ட வா என்றாள் ராதா. கண்மணி அமைதியாக அவளிடம் செல்ல அவளை வாரி அணைத்து முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள் ராதா. குழந்தையும் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தது. என்னடா, இந்த அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ஆ, பிடிச்சிருக்கு என்று மெதுவாக கூறிக்கொண்டு தலையை ஆட்டினாள் கண்மணி. அப்ப அப்பாவ என்று சந்தோஷ் சிரிக்க மௌனமாக தலையை குனிந்து கொண்டாள். அது ஒண்ணு இல்ல, பொம்பளை குழந்தை இல்ல, கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாகிடும் என்று சிரித்து கொண்டே தனது இருக்கையில் அமர்ந்தாள் நீலா. ஆமாமா, எனக்கு புரியுது என்று சிரித்தான் சந்தோஷ். எப்படியோ எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டா, இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கண்மணியை இருக்க அணைத்து கொண்டாள் ராதா. சரி, அப்ப நாங்க வரோம் சிஸ்டர் என்று சந்தோஷ் எழுந்து கொள்ள, அப்ப கண்மணி நம்ம வீட்டுக்கு போலாமா? மேடத்துக்கு பாய் சொல்லு என்று அவளை அணைத்தபடி எழுந்து கொண்டாள் ராதா. கண்மணி கண்கள் கலங்க நீலாவை பார்த்து கையசைத்தாள். ஏய் பேபி, அழக்கூடாது சரியா? அம்மா கூட சமத்தா இருக்கணும், அடிக்கடி இங்க வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு போகணும் என்று அவள் அனைத்து முத்தம் கொடுத்தாள் நீலா. சரி மேடம் என்று கண்மணி துக்கத்தோடு கூற, அப்ப சரி சிஸ்டர், நாங்க கிளம்புறோம் என்று கண்மணியை அணைத்தபடி அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ராதா. வரும்பொழுதே கோவிலுக்கு சென்று விட்டு கண்மணி பேரில் அர்ச்சனை செய்தாள் ராதா. அப்படியே கடைக்கு சென்று அவளுக்கு தேவையான துணிமணிகள், கம்மல், வளையல், பொட்டு, விதவிதமான பொம்மைகள் அனைத்தும் வாங்கி கொண்டு ஹோட்டலில் அவளை கேட்டு கேட்டு அனைத்தும் வாங்கி கொடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர். கண்மணி, இதோ பாரு, இதுதான் நம்ம வீடு, நல்லா இருக்கா? உள்ளவா, உன் ரூமை காட்டுறேன் என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்ற ராதா அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த அறையை காண்பித்தாள். அனைத்தும் நல்ல வசதிகளுடன் இருந்தாலும் ராதாவும் சந்தோஷம் அவளிடம் அன்போடு பழகினாலும் தனக்கு தேவையானவைகளை பார்த்து பார்த்து செய்தாலும் ஏனோ கண்மணி மட்டும் என்றே இருந்தாள்.
இதை கவனித்த ராதாவிற்கு கவலையாக இருந்தாலும் குழந்தை புதிய இடம், புதிய மனிதர்களை கண்டு சற்று பயப்படுகிறாள். போக போக சரியாகிவிடும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். சரிடா செல்லம், நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இங்கே படுத்துக்க, அம்மா உனக்கு பால் கொண்டு வரேன் என்று வெளியே சென்றாள் ராதா. அவளது உற்சாகத்தை பார்த்து சிரித்து கொண்டே தனது அறைக்கு சென்றான் சந்தோஷ். குழந்தைக்கு பாலை கொடுத்து அவளிடம் சற்று நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ராதா பிறகு அவளை படுக்க வைத்து விட்டு லைட்டை ஆஃப் செய்து விட்டு கதவை சாத்தி கொண்டு தனது அறைக்கு வந்தாள். அவளை பார்த்த சந்தோஷ் செல்போனை எடுத்து அருகே வைத்துவிட்டு, என்னம்மா இப்பயாவது புருஷன் ஞாபகம் வந்துதா என்று கேட்டுக்கொண்டே சிரித்தான். என்னங்க அப்படி கேக்குறீங்க என்று அவளும் சிரித்து கொண்டே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். ஒன்னும் இல்ல, குழந்தை வந்த நாளே என்னை மறந்துட்டு அவளை கவனிக்கிறதுலயே பிஸியா இருக்கியே, இனி போக போக என்னை சுத்தமா மறந்துடுவோன்னு பயம் வந்துருச்சு. ஆனாலும் இனிமே ஆபீஸ் வேலையெல்லாம் நான் நிம்மதியா பார்க்கலாம், அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான் என்று சிரித்தான். போங்க நீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இத்தனை வருஷம் நமக்கு குழந்தை இல்லாம நான் எப்படிலாம் ஏங்கியிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு என்னோட ஏக்கத்தெல்லாம் தீக்க ஒரு தேவதை வந்திருக்கா. சரி சரி, எனக்கு புரியுதுமா, நான் சும்மா தான் கேலி பண்ணேன். சரி, குழந்தை உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா போல இருக்கே, உனக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவளை முத பார்க்கும்போதே ஏதோ அவளை வேற்றாளாவே என்னால நினைக்க முடியலீங்க. என் வயிற்றுல பிறந்த குழந்தையாத்தான் நினைக்க தோணுச்சு. ஆனா ஒண்ணுதாங்க உறுத்தலா இருக்கு. என்னம்மா என்று அவளை சற்று அதிர்ச்சியோடு பார்த்தான். ஒன்னும் இல்லைங்க, குழந்தை என்கிட்ட நல்லா பேசுறா பழகுறா, ஆனா உங்களை பார்த்தாதான் பயப்படுறா. டக்குன்னு பேச்ச கூட நிறுத்திட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. அது ஏன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு நானும் தானே புதுசு, ஆனா என்கிட்ட ஒட்டிக்கிட்டவ உங்களை மட்டும் பார்த்து ஏன் பயப்படுறா? அட அதுவா, நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். அதுதான் அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, பொம்பளை குழந்தை அப்படிதான் இருப்பா, போக போக சரியாகிட்டோன்னு. அதுவும் இல்லாம இப்பதான் அவங்க அப்பா அம்மாவை பறி கொடுத்துருக்கா. ஒருவேளை என்னை பார்த்ததும் அவங்க அப்பா ஞாபகம் கூட வந்திருக்கலாம். அவங்க அப்பாவை பார்த்தா அவளுக்கு பயமோ என்னமோ, அதுதான் என்னை பார்த்து பயப்படுறான்னு நினைக்கிறேன் என்றான் சந்தோஷ். இருக்கலாங்க, அவங்க அப்பா அவளை எதனா மிரட்டி கிரட்டி வச்சிருப்பாரு, அதனால கூட பசங்க அப்பாவை பார்த்து பயப்படுவாங்கல்ல. அது போல உங்களை பார்த்ததும் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. சரிங்க, நான் படுத்துக்கணும். காலையில எழுந்து குழந்தைக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், அப்புறம் அவளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு கேட்டு செஞ்சு வைக்கணும், நிறைய வேலை இருக்கு என்று படுத்து கொண்டாள். அடி பாவி, இவ இப்படி மாறிட்டாளே என்று சிரித்து கொண்டே லைட்டை ஆஃப் செய்து விட்டு அவனும் படுத்து கொண்டான். மறுநாள் காலை ராதா எழுந்து மகிழ்ச்சியோடு கண்மணியின் ரூம் கதவை திறந்து கொண்டு குட் மார்னிங் டியர் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். கண்மணி கட்டிலில் அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டிருக்க, இன்னும் எழுந்திருக்கலையா என் பட்டுமா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே சென்று அமர்ந்து, ஏய் தங்கம், நேரமாகுது பாரு, எழுந்துடு கண்ணு, அம்மா உனக்கு காம்ப்ளான் கலந்து எடுத்துட்டு வரேன் என்று அவளை தொட்டு திருப்பினாள். கண்மணி மெதுவாக திரும்ப அவளது முகம் அழுது அழுது வீங்கிருந்தது. அவள் உடல் கடகடவென நடுங்கி கொண்டிருக்க, உடல் எல்லாம் சில்லென்று இருந்தது. ஏய் தங்கம், என்னடா ஏன் இப்படி நடுங்குற? என்னடா செல்லம் என்று அவளை அணைத்தபடி தூக்கி அமர வைத்தாள். குழந்தை அவளை பார்த்து அம்மா என்று அழுது கொண்டே கட்டி கொண்டது. என்னடா செல்லம், எதுக்கு பயப்படுற? தனியா படுத்துட்டு இருக்க பயமா இருக்கா என்று கேட்டாள். ஆமா என்று கூற வந்தவள் கதவை திறந்து கொண்டு சந்தோஷ் ரோதை பார்த்து இல்லம்மா என்றாள். என்னம்மா என்னாச்சு என்று சந்தோஷ் அவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டே உள்ளே வர, தெரியலீங்க, நான் வந்து குழந்தை எழுப்பலான்னு அவகிட்ட வந்து பார்த்தா அவ உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருந்தது. அவ நைட்டெல்லாம் தூங்காம அழுத்துட்டு இருந்தா போல இருக்கு. பாருங்க, குழந்தை முகமெல்லாம் வீங்கி இருக்கு என்றாள் ராதா அதிர்ச்சியோடு. அப்படியா? ஏம்மா கண்மணி என்னாச்சு என்றவள் நெற்றியை தொட வந்தான் சந்தோஷ். அவள் பயத்தோடு ஒதுங்கி சென்று ராதாவின் மீது சாய்ந்து கொண்டாள். சரி சரி, நான் கிட்ட வரல, பயப்படாத. ராதா, நான் வெளியில போறேன், நீ குழந்தைய சமாதானம் செய் என்று கூறிவிட்டு அவன் வெளியே செல்ல, என்னடா செல்லம், என்னாச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்று கேட்டாள் ராதா. இல்லம்மா என்று குழந்தை மெதுவாக கூற, அப்ப ஏன் இப்படி பயப்படுறம்மா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ஒன்னும் இல்ல, அம்மா ஞாபகம் வந்துடுச்சு என்று தேம்பினாள் கண்மணி. ஓ அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன்,
சரி, இனிமே உனக்கு அம்மா நான் இருக்கேன், சரியா? நீ பழசெல்லாம் மறந்துடணும். ம், வா, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் என்று அவளை அழைத்து சென்றாள் ராதா. அன்றிலிருந்து கண்மணி ராதாவுடன் அன்போடு ஒட்டி கொள்ள நாள் முழுவதும் அவளுடன் விளையாடுவதும் சிரிப்பதும் என கலகலப்பாக இருந்தாலும் மாலை சந்தோஷ் வந்ததும் பயந்து கொண்டே தனது அறைக்கு சென்று விடுவாள். அதற்கு பிறகு ராதாவை சென்று எவ்வளவு கூப்பிட்டாலும் ரூமை விட்டு வெளியிலேயே வருவதில்லை. இப்படி ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்க இதை நினைத்து நினைத்து ராதா குழம்பிக் கொண்டிருந்தாலும் சந்தோஷ் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அன்று மதியம் கண்மணி அசந்து தூங்கி கொண்டிருக்க அவள் அறைக்கு சென்ற ராதா அவளை பார்த்து ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ஜன்னலில் அடித்த காற்றிற்கு டேபிளில் இருந்த காகிதங்கள் எகிரி கொண்டு பறக்க அதில் ஒன்று ராதாவின் மீது வந்து விழுந்தது. அதை ஆவலாக எடுத்து பார்த்தாள். அந்த காகிதத்தில் ஒரு ஓவியத்தை வரைந்திருந்தாள் கண்மணி. அதை பார்த்ததும் அவள் முகம் டக்கென மாறியது. ஒரு ராட்சதன் போல் ஒரு பொம்மையை வரைந்து அதை நெற்றியில் சந்தோஷ் என்று எழுதியிருந்தாள். அந்த பொம்மையும் பார்ப்பதற்கு சந்தோஷின் ஜாடையில் இருந்தது. இதை பார்த்து ராதா அதிர்ந்து போக அவள் மனது குழம்பியது. என்ன இந்த குழந்தை, அவரை ராட்சசனா வரைஞ்சிருக்கா? அவர் எவ்வளவு சாதுவானவரு, ரொம்ப இலகிய மனசு கொண்டவரு. அவரை போய் ஏன் இப்படி வரைஞ்சிருக்கா? இத்தனைக்கும் அவரு தானே இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு என்கிட்ட சொன்னதே. அப்படி இருக்கும் போது ஏன் இந்த குழந்தை இப்படி வரையணும்? அவரை பார்த்தாலே பயப்படணும். ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஆம்பளைங்கனாலே பயம் இருக்குமோ? ஆனா நேத்து அந்த பக்கத்து வீட்டு விக்கி அப்பா கிட்ட நல்லா சிரிச்சு தானே பேசி விளையாடிட்டு இருந்தா. செக்யூரிட்டி தாத்தா கிட்ட கூட பேசுறா. இந்த அபார்ட்மெண்ட்ல யார் பேச்சு கொடுத்தாலும் நல்லா பேசுறாளே. ஆனா இவரை பார்த்தா மட்டும் ஏன் பயப்படுறா? ஒருவேளை அவர் இவகிட்ட எதனா தப்பா? சே, அதை நினைக்க கூட என்னால முடியலையே. அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்காரு. அவரா இப்படி பண்ணுவாரு? என்னைக்கு என்ன காதலிக்க ஆரம்பிச்சாரோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட காதல் ஒரு இம்மி அளவு கூட குறையல. அப்படிப்பட்டவரை இந்த சின்ன பிஞ்சு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. இதுவரை அவர் ஒரு பொண்ணு கிட்ட கூட தப்பா பேசியோ சிரிச்சியோ கூட நான் பார்த்தது இல்லை. அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. ஒருவேளை இந்த குழந்தை மனசுல வேற ஏதாவது இருக்குமா? அவர் வயசுள்ள யாராவது இவகிட்ட தப்பா நடந்துகிட்டு இருப்பாங்களா? அதனால அவரை பார்த்து பயப்படுறாளா? அதுக்காக தான் அவர்கிட்ட வந்தாலே நடுங்கி ஓடுறாளா? இல்ல உண்மையில அவருதான்? கடவுளே, என்ன இது? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சிக்கல்? நான் யார நம்புறது? இத்தனை நாளை என் கூட குடும்பம் நடத்துற என் புருஷனை நம்புறதா, இல்ல இந்த சின்ன குழந்தைய நம்புறதா? இங்க என்ன நடக்குது என்று குழம்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது குழந்தை சற்று அசைந்து படுக்க அவளது கை ராதாவின் மடி மீது விழுந்தது. டக்கன கண்களை திறந்த கண்மணி அம்மா என்று அழைத்து கொண்டே எழுந்து அமர்ந்தாள். ராதாவின் கையில் இருந்த காகிதத்தில் அவள் பார்வை சென்றதும் பயத்தோடு ராதாவை நிமிர்ந்து பார்த்தாள். கண்மணி, என்னம்மா இது? அப்பாவை ஏன் இப்படி ராட்சசம் போல வரைஞ்சு வச்சிருக்கிற? அப்பா உனக்கு பிடிக்கலையா? சொல்லுடா என்று அன்போடு அவள் கன்னத்தை பிடித்து கொண்டாள். அம்மா என்று நடுங்கிக் கொண்டே கண்மணி அவளை விழித்து பார்க்க, என்னடா சொல்லு, ஏன் இப்படி பயப்படுற? நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்டா, நீ தைரியமா சொல்லு. அப்பாவை ஏன் இப்படி வரைஞ்சிருக்கிற? அப்பாவை பார்த்தா பயமா இருக்கா என்று கேட்டாள். ஆமா என்பது போல் மெதுவாக தலையை ஆட்டினாள். ஏண்டா அப்பாவை ஏன் பிடிக்கல? அவர் உன்கிட்ட அன்பா தானே பேசுறாரு. இல்லம்மா, அப்பா அப்பா என்றவள் ஏதோ கூற வாயெடுக்க இதற்குள் ராதா என்று அழைத்து கொண்டு சந்தோஷ் உள்ளே வந்தான். அவனை பார்த்த கண்மணி பயத்தோடு ராதாவின் கையை பிடித்து கொள்ள அவள் கை ஜில்லன்னு இருப்பதை பார்த்து அதை பிடித்து கொண்ட ராதா, வாங்க வந்துட்டீங்களா? சரி, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நான் காஃபி போடுறேன் என்று அவனை அனுப்பிவிட்டு, சரிடா நீ படுத்துக்க, நான் போய் அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன் என்று குழப்பத்தோடு எழுந்து சென்றாள். அன்று இரவு முழுவதும் வெகு நேரம் தூங்காமல் ஏதேதோ மனதில் போட்டு குழப்பி கொண்டிருந்த ராதா விடியும் நேரம் சற்று கண்ணையற காலை 5 மணிக்கு டக்கன அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டு கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தாள். மெதுவாக கண்மணியின் அறைக்கு சென்று கதவை திறந்து எட்டி பார்த்தாள். கண்மணி முகத்தை மூடிக்கொண்டு படுத்திருக்க உள்ளே சென்று போர்வையை விலக்கி பார்த்தாள். அவள் தூங்கி கொண்டிருந்தாலும் அவள் உதடுகள், வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஷாக் கொடுக்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் என்று முனறி கொண்டிருந்தது. இதை கேட்டு ராதா இருந்து போக
இதற்குள் வெளியே சந்தோஷ் எழுந்து வரும் சத்தம் கேட்டு கடகடவனை எழுந்து சென்று விட்டாள். அன்று காலை சந்தோஷ் ஆபீஸுக்கு சென்றதும் கண்மணிக்கு சாப்பாடு ஊட்டிய ராதா அவளை அருகே அமர வைத்து கொண்டு, கண்மணி, உண்மையை சொல்லு. உனக்கு அப்பாவை ஏற்கனவே தெரியுமா? சொல்லுடா, அம்மா கிட்ட சொல்லு. அப்பா உன்னை என்ன பண்ணாரு என்று நடுங்கி கொண்டே கேட்டாள். அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல என்ற பயத்தோடு கேட்டாள் கண்மணி. கண்டிப்பா சொல்ல மாட்டேன்டா செல்லம், சொல்லு என்று அவளை மீண்டும் அருகில் அணைத்தபடி அமர வைத்து கொண்டாள். அம்மா, அப்பா வேற யாரோ இல்ல, என் சித்தப்பா தான் என்றாள் கண்மணி. இதை கேட்டு ராதா அதிர்ந்து போனாள். என்னது, அவர் உன்னோட சித்தப்பாவா? ஆமாம்மா, அப்பாவும் அம்மாவும் இருக்கும் போது சித்தப்பா எப்பயாவது எங்க வீட்டுக்கு வருவாரு. அப்பெல்லாம் என்கிட்ட பாசமா தான் இருப்பாரு. நாங்கெல்லாம் ஜாலியா பீச்சுக்கு மாலுக்கெல்லாம் போவோம். ஆனா அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதும் சித்தப்பா என்னை கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கணேசன் அங்கிள் வீட்டுல விட்டுட்டாரு. நான் வேண்டாம் சித்தப்பா, நான் உங்க கூடவே வரேன்னு சொன்னேன். ஆனா சித்தப்பா தான் அதெல்லாம் முடியாது, இனிமே நீ என் கூட வரக்கூடாது, இவங்க வீட்டுலதான் எனக்கு இருக்கணும். நாளைக்கு அவர் ஒரு இடத்துல உன்னை கூட்டிட்டு போய் விடுவாரு. அங்க உன்னை போல நிறைய பசங்கள்லாம் இருப்பாங்க. அங்கதான் நீ இனிமே இருக்கணும். என்னை இனிமே சித்தப்பான்னு கூப்பிடக்கூடாது. அங்க யாராவது கேட்டா எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு யாரும் இல்ல, கணேசன் அங்கிள் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் தான் இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லணும். சரியான்னு மிரட்டினாரு. நானும் சரின்னு பயந்துகிட்டு ஒத்துக்கிட்டேன். அந்த அங்குள் என்ன அந்த ஆசிரமத்துல யாரும் இல்லாதானதுன்னு சொல்லி சேர்த்து விட்டாருமா. நானும் அங்கே இருந்துட்டேன். ஆனாலும் எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அழுவேன். அப்பதான் சித்தப்பா ஒரு நாள் திடீர்னு வந்து என்னை தனியா கூட்டிட்டு போய், நாளைக்கு நான் சித்தி கூட இங்க வருவேன், அவளை பார்த்ததும் நீ அம்மான்னு தான் கூப்பிடணும், என்ன தெரியாதது போல நடந்துக்கணும், சித்தி எவ்வளவு கேட்டாலும் என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா நீ இனிமே எங்க கூட தான் இருக்க போறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு சித்தப்பா கூட வரவே பயமா இருந்தது. ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து தினமும் சித்தப்பா நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வந்து சித்தி கிட்ட எதுனா சொன்னியா, அப்படி சொன்னா உனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துடுவேன் பாரு, இதுலதான் கொடுப்பேன்னு ஒரு ஒயரை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவாருமா. அப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். அதனாலதான் நான் அப்பாவை பார்த்து பயப்படுறேன் என்று அவளை அணைத்து கொண்டு அழுதாள். அட பாவி, ஒரு சின்ன குழந்தை மனசுல எப்படி பயத்தை காட்டி அவளை சித்திரவதை பண்ணியிருக்காரு. இவ்வளவும் பண்ணிட்டு என்கிட்ட ஒண்ணுமே தெரியாதது போல நடந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் ஏன் என்கிட்ட தனக்கு ஒரு அண்ணன் இருந்ததையே மறைச்சிட்டாரு? எனக்குன்னு யாரும் இல்ல, நான் ஒரு அனாதைன்னு சொன்னாரே. ஆனா இவருக்கு அண்ணா அண்ணி அண்ணன் குழந்தைன்னு எப்படி ஒரு சொந்தம் இருந்திருக்கு. அவங்க இறந்ததும் ஏன் இந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல விடணும்? அதுவும் யாரோ விட்டது போல ஏன் செட் பண்ணணும்? இதுல ஏதோ இருக்கு. அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மையா சொல்ல மாட்டாரு. அந்த கணேசன் கிட்டதான் கேட்கணும் என்று குழந்தையை தூக்கி கொண்டு உடனே புறப்பட்டாள். சிஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த சதிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சந்தோஷ் அனாதெல்லாம் இல்லை. அவனுக்கு தேவான்னு ஒரு அண்ணாவும் கலைவாணின்னு ஒரு அண்ணியும் இருந்தாங்க. அவங்க குழந்தைதான் இந்த கண்மணி. தேவா அண்ணா ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருந்தாரு. அதுல நல்ல வருமானம் வந்தது. அவங்க ஒய்ஃப் ஒரு அனாதை. அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்பெல்லாம் சந்தோஷ் அவங்க கூட தான் இருந்தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் ஏதோ பண பிரச்சனை வந்ததுல அவங்களுக்குள்ள மனசு கஷ்டம் வந்துடுச்சு. அவன் தனியா வந்துட்டான். அவன் அதுக்கப்புறம் அங்க ரொம்ப போகல. உங்க கல்யாணத்துக்கு கூட அவங்கள கூப்பிடல. ஆனா உங்க அண்ணி அடிக்கடி 2 பேரையும் சமாதானம் செஞ்சு பேச வைப்பாங்க. ஆனா அவன் அப்பவும் அவங்க அண்ணன் கிட்ட சரியா பேசாம தான் இருந்தான். அப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு கண்மணி தானும். அவ வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு கார்டியனா சந்தோஷ் தான் இருக்கணும்னு அவங்க அண்ணன் உயில் எழுதி இருந்திருக்காரு. ஆனா சந்தோஷுக்கு அவங்க அண்ணன் குழந்தைய வளர்க்க பிடிக்கல. அதுவும் இல்லாம அந்த குழந்தை பேர்ல எல்லா சொத்தும் போகிறதும் பிடிக்கல. அதுக்குதான் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து அனாதை ஆசிரமத்துல விட சொல்லிட்டு அந்த சொத்தை அவனே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த குழந்தை வளர்ந்ததும் அதை மிரட்டி அந்த சொத்தெல்லாம் அவனே எழுதி வாங்கிக்கணும்னு இருந்தான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா
கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இத்தனை நாள் தனக்கு ஒரு அண்ணன் இருந்தத அவன் மறைச்சதும் தெரிஞ்சிட்டோன்னு உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டான். ஆனா உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருந்த வக்கீல் குழந்தை பேர்ல தான் சொத்து இருக்கு, அந்த குழந்தை உங்க பாதுகாப்புல இருக்கான்னு நாங்க பார்க்கணும், அதனால நாங்க பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதனாலதான் திரும்ப குழந்தைய அங்கிருந்து கூட்டிட்டு வர திட்டம் போட்டான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கதான் அவனே ஆசிரமத்துல அந்த குழந்தைய தத்தெடுக்கிறது போல ஏற்பாடு பண்ணான். அந்த குழந்தை உங்ககிட்ட உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அதை மிரட்டிக்கிட்டு இருந்தான். குழந்தைய இப்படியே வளர்த்துட்டு வந்து கொஞ்ச நாள்ல அவளை அவளை என்று தயங்கினான் கணேசன். சொல்லுங்கண்ணா, அந்த குழந்தைய என்ன பண்ண திட்டம் போட்டிருந்தாரு என்று அலறினாள் ராதா. அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு அது ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சுன்னு செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப சொத்து பூரா தானா எனக்கு வந்துடும்னு திட்டம் போட்டான். ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, பயமா தான் இருந்தது. ஆனா ஆரம்பத்துல அவனுக்கு ஏதோ உதவ போய் அப்புறம் எல்லாத்துக்கும் பேசாம இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு என்று அழுதான் கணேசன். குழந்தை அழைத்து கொண்டு அமைதியாக கிளம்பினாள் ராதா. அன்றிரவு ராதா அயர்ந்து தூங்கிவிட சந்தோஷ் மெதுவாக எழுந்து அவளை பார்த்தான். அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு சத்தம் செய்யாமல் நடந்து வெளியே சென்று கண்மணியின் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த கண்மணி, சித்தப்பா என்று அலறி கொண்டெழுந்தாள். ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்னை சித்தப்பான்னு கூப்பிடாதன்னு? உனக்கு இந்த வாட்டி ஷாக் கொடுத்ததான் சரிப்படும் பாரு என்று ஒரு ஒயர் எடுத்துக்கொண்டு அவளிடம் வேகமாக சென்றான். சித்தப்பா, இல்ல இல்ல, அப்பா அப்பா என்னை விட்டுடுங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்று கதறினாள் குழந்தை. சரி, இன்னைக்கு அம்மா எதனா உன்னை கேட்டாளா என்று மிரட்டினான். இல்ல, நான் அம்மா கிட்ட பேசவே இல்லை என்று நடுங்கினாள். இனிமே அவளே உன்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் நீ அவகிட்ட ரொம்ப பேசக்கூடாது, என்னை பார்த்து பயப்படுறா போல செய்யக்கூடாது. அப்படி செஞ்ச உன்ன என்று மீண்டும் ஒயரை அவளிடம் எடுத்து சென்றார். உடனே அந்த அறையில் லைட் அனைத்தும் ஆன் ஆகி வெளிச்சம் பளிச்சென மின்ன, சொன்னா என்ன செய்வீங்க மிஸ்டர் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் இன்ஸ்பெக்டர் அகிலா. அவளுடன் 2 கான்ஸ்டபிள்கள் வர அவர்களுடன் ராதாவும் அவனை முறைத்து கொண்டே உள்ளே வந்தாள். அவர்களை பார்த்து அதிர்ந்த சந்தோஷ், ராதா என்ன இது என்று நடுங்கினான். அம்மா என்று ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள் கண்மணி. பயப்படாது செல்லும், இனிமே இந்த ராட்சசன் தொல்லை உனக்கு இருக்காது என்றாள் ராதா கோபமாக. ஏ ராதா, என்ன இது என்று சந்தோஷ் அவளிடம் செல்ல, போத மிஸ்டர், இதுக்கும் மேல ஏன் நடிக்கிறீங்க? சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அந்த குழந்தைய கொலை பண்ண போட்ட திட்டம் எல்லாம் வெளிப்பட்டுடுச்சு. உங்க மனைவியை உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உங்களை கையும் களவுமா பிடிக்கதான் நாங்க இப்படி ஒளிஞ்சிருந்து உங்களுக்காக காத்திருந்தோம் என்று கூறிக்கொண்டே அவனை வந்து பிடித்து கொண்டாள் இன்ஸ்பெக்டர். மேடம், நான் சொல்றதை கேளுங்க. ராதா, என்ன இது? அந்த குழந்தைய நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன், நீ வேணா அவளே கேட்டுப்பாரு என்று அலறினான் சந்தோஷ். நான் எல்லாம் கேட்டுட்டேன். அந்த குழந்தையும் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. சொத்துக்காக உங்க அண்ணன் குழந்தையவே கொலை பண்ண திட்டம் போட்டவங்கள நான் என் புருஷன்னு சொல்லிக்கவே வைக்கப்படுறேன். தயவு செஞ்சு இனிமே நீங்க என் முகத்திலே முழிக்காதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமே எனக்கு எல்லாமே என் குழந்தைதான். அவளை நானே பார்த்துக்க போறேன். அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்க போறேன். அந்த வக்கீல பார்த்து நான் எல்லாம் சொல்லிட்டேன். இனிமே அந்த குழந்தைக்கு நான் கார்டியன் மட்டும் இல்லை, அவளோட தாயும் நான் தான். அவளோட சேர்த்து அந்த சொத்தையும் பாதுகாத்து அவகிட்ட பத்திரமா ஒப்படைப்பேன். இனிமே அதுதான் என் கடமை என்றாள் ராதா. ராதா ராதா என்றவன் கதற இன்ஸ்பெக்டர் அவனை இழுத்து கொண்டு சென்றனர். ராதா கண்கள் கலங்க கண்மணி அணைத்து கொண்டாள். அம்மா என்று கண்மணியும் அவளை அணைத்து கொண்டாள். இனி வந்த இரவுகளில் எல்லாம் அவள் தனது தாயை அணைத்தபடி நிம்மதியாக உறங்க அவளது அணைப்பில் தனது தாய்மையை உணர்ந்து பூரித்து போனாள் ராதா. இத்துடன் கண்மணி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.